அமலாக்கத்துறை அதிகாரங்கள் குறித்த சட்ட பிரிவுகளுக்கு எதிரான சீராய்வு மனு நிலுவையில் இருப்பதாக நீதிபதிகள் வழக்கு விசாரணையின் போது தெரிவித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதித்த தடையை உறுதி செய்து தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இடி விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறைக்கு தலைமை நீதிபதி சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு விதித்த தடையை உச்சநீதிமன்றம் தற்போது உறுதி செய்திருக்கிறது. இடி விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்த ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து டாஸ்மாக் தரப்பில் தொடர்ந்த வழக்கில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்றது. வழக்கு விசாரணையின் போது அமலாக்கத்துறைக்கு தலைமை நீதிபதி சரமாரியாக கேள்விகளை எழுப்பியிருந்தார். அமலாக்கத்துறை அதிகாரங்கள் குறித்த சட்ட பிரிவுகளுக்கு எதிரான சீராய்வு மனு நிலுவையில் இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சீராய்வு மனு மீது தீர்ப்பு வந்த பிறகே டாஸ்மாக் வழக்கை தொடர்ந்து விசாரிக்கலாம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்துவிட்டால் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை அக்கறை காட்டாது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அது பற்றி எதுவும் கூற விரும்பவில்லை என்று தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறை நடவடிக்கை கூட்டாட்சிக்கு எதிரானது இல்லையா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மாநில அரசு விசாரணை நடத்தவில்லை என்று கருதும் போதுதான் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மாநில அரசின் விசாரணை நடத்தும் உரிமையை அமலாக்கத்துறை பறிக்க பார்க்கிறதா என்று தலைமை நீதிபதி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்துக்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்துச் செல்வீர்களா என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், இந்த இடி தொடர்பான வழக்கில் இன்றைய விசாரணையில் என்னவெல்லாம் நடந்தது, விவரங்கள்? அதாவது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை விசாரணை, அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணை மற்றும் வழக்கு பதிவு தொடர்பாக விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீதிபதிகள் அமலாக்கத்துறையினுடைய அந்த செயல்பாட்டிற்கு கடுமையான அதிருப்தியையும் கண்டனங்களையும் தங்களது பல்வேறு கேள்விகளையும் அமலாக்கத்துறையிடம் கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறையினுடைய இந்த விசாரணை என்பது கூட்டாட்சிக்கு எதிரானதாக இல்லையா என்று கேள்வி எழுப்பினார்கள். மாநில அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என்று சந்தேகம் எழுந்தால் உடனடியாக அமலாக்கத்துறை எவ்வாறு தலையிட முடியும், சட்ட ஒழுங்கு யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கூட்டாட்சி தத்துவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். கூட்டாட்சி தத்துவம் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு உங்களிடம் ஏதாவது விடை இருக்கிறதா என்று நீதிபதிகள் தமிழக அரசினுடைய வாதத்தை காட்டி அமலாக்கத்துறை வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போன்று அமலாக்கத்துறை எப்படி விசாரணை நடத்துகிறது என்பதை கடந்த 6 ஆண்டு காலமாக நாங்கள் கவனித்து வருகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் தலைமை நீதிபதி. கடந்த 6 ஆண்டுகளாக பல அமலாக்கத்துறை வழக்குகளை விசாரித்திருக்கிறோம். இது குறித்து கூடுதலாக எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஒரு முறை அது குறித்து நான் குறிப்பிட்டது அனைத்து இடங்களிலும் பதிவாகி இருந்திருக்கிறது. இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் 3 நாட்களாக சோதனை நடத்திய போது அதிகாரிகளை அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்பினார்கள். காலையில் இந்த வாதங்கள் முடிவடைவதற்கு முன்புதான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதுபோன்ற பல்வேறு அடுக்கடுக்கான கேள்விகளை அமலாக்கத்துறை மீது கேட்டார். அதே போன்று வழக்கினுடைய விசாரணை என்பது பிற்பகலும் துவங்கியது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக மட்டும்தான் அமலாக்கத்துறைக்கு விசாரணை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது. ஊழல் தொடர்பாக எவ்வாறு அவர்கள் விசாரணை நடத்த முடியும்? மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்த அதிகாரம் இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த ஊழல் லஞ்சம் தொடர்பான விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கலாம். ஆனால் அமலாக்கத்துறைக்கு எங்கிருந்து இந்த அதிகாரம் வந்திருக்கிறது, யார் கொடுத்தார் என்று எல்லாம் கேள்வி எழுப்பினார்கள். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பு இருக்கிறதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் செந்தில் பாலாஜி வேறு வழக்கில் கைது செய்யப்பட்டார். வேறு அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று அமலாக்கத்துறை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறை நடத்தும் விசாரணை நடைமுறை சரியானதாக இல்லை. லஞ்சம் தொடர்பாக அல்லது ஊழல் தொடர்பாக எங்கு புகார் அளித்தாலும் உடனடியாக அதில் தலையிடுவதுதான் அமலாக்கத்துறையினுடைய வேலையாக இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கும்போது இவர்கள், அதாவது அமலாக்கத்துறை ஏன் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகிறார்கள் என்றெல்லாம் தமிழக அரசு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இறுதியாக நீதிபதிகளை பொறுத்தவரையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறித்த சட்ட
பிரிவுகளுக்கு எதிரான சீராய்வு மனு என்பது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதன் முடிவு தெரிந்த பின்னர் இந்த வழக்கை விசாரிக்கலாம் என்று நீதிபதிகள் கூறி வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு இறுதியாக ஒரு வாதம் முன்வைத்தது. தமிழ்நாட்டில் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. அடுத்த ஆண்டு இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் தேர்தல் வரும் நிலையில் அமலாக்கத்துறை இது போன்ற வழக்குகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறது. தேர்தலுக்கு பிறகு இந்த ஆர்வத்தை அமலாக்கத்துறை காட்டாது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டி இறுதியாக வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கினுடைய விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.